உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பின காரியம் லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் கோட்பாடுகள் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். பொதுவா இந்த முழு உலகத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக எல்லா காரியங்களும் ஒவ்வொரு கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இயங்குகிறது இல்லையா? கோட்பாடுகள் லா ஆஃப் கிராவிட்டி என்று சொல்லுவார்கள், அப்புறம் நியூட்டன்ஸ் லா என்று சொல்லுவார்கள். ஏராளமான கோட்பாடுகள் இருக்கிறது இல்லையா? குறிப்பா அந்த லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த சக்தி என்ன சொல்லுது? எந்த பொருளையும் மேல இருந்து இப்படி கீழே போட்டா கீழே உழுதுதான் ஆகும் இல்லையா? அதுதானே புவியீர்ப்பு சக்தி. அப்போ ஒரு பொருளை மேல இருந்து கீழே போடுறீங்கன்னா ஏன் கீழே உழுவுது? கையை எடுத்துட்டா கீழே உழுந்துருது. ஏன் கீழே உழுவுது? ஈர்ப்பு சக்தி, லா ஆஃப் கிராவிட்டி இந்த பொருளின் மேல ஆக்ட் ஆகுது இல்லையா? ஆக்ட் ஆகிறதுனால நான் ஒரு கையில பிடிச்சிருக்கிறேன், ஒரு கையை தான் எடுத்திருக்கிறேன். இந்த கையை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் என்னதான் பண்ணி ஆகணும்? கீழே உழுந்துதான் ஆகணும். லா ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகுதா இல்லையா? ஆக்ட் ஆகுது சார், ஆக்ட் ஆகுது. இதை நீங்க நம்பி ஆகணுமா? நம்பிதான் சார் ஆகணும், நம்பிதான் ஆகணும். இல்ல இல்ல அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நம்பாம இருங்க. ப்ரூவ் பண்ணி நீங்களே பார்த்து கொள்ளுங்க. ஒரு 10 மாடி கட்டிடத்துக்கு மேலே ஏறுங்க, மேல இருந்து கீழே உளுந்து பாருங்க, ஈர்ப்பு சக்தி ஆக்ட் ஆகுதா இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், உயிரோடு இருந்தா வித்தின் பிராக்கெட். அப்போ எல்லா காரியங்களும் சயின்டிபிக்காக அறிவியல் ரீதியாக இந்த உலகத்துல ஒவ்வொரு லா கோட்பாடின் மூலமாக தான் இயங்குகிறது. அதை நம்பிதான் ஆகணும். அதே போல வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் ஒரு கோட்பாடின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. ஏதாயிலும் இந்த கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் இருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோட்பாடுக்குள்ள நீங்க வந்து நீங்க ஒரு செயலாக்கம் பண்ணும்போது தான் அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். ஏன்னா அது அப்படிதான் இயங்குகிறது. அது கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது. அதனால இந்த ஃபெய்த், விசுவாசம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுவும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. என்ன லா ஆஃப் ஃபெய்த் சொல்லுது அப்படின்னா 4 காரியங்கள், 4 there are 4 different parameters, 4 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஹியரிங், ஹியரிங் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை நம்ம காதினாலே கேட்கிறது. வேண்டுமென்றால் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதனால சார் வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி கேட்டல், காதுல கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். அதனால தான் வாரந்தோறும் கிறிஸ்தவர்கள் சபைக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது? தேவனுடைய ஊழியக்காரர் பைபிளை எடுத்து தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிக்கிறாரு. அவர் போதிக்கிறத நீங்க காதுல என்ன பண்றீங்க? கேட்கறீங்க. கேட்கறது எதுக்காக கேட்கறீங்க? அப்பதான் சார் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். ஆஹா, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா விசுவாசம் எப்படி வரும்? ஏன்னா கோட்பாடுகளில் ஒன்று கேட்கிறதுங்கிறது முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ரோமன் 10:17. விசுவாசம் கேள்வினாலே வரும், இது முதல் படி. ஓகே, லா ஆஃப் ஃபெய்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். ரைட். ரெண்டாவது ஸ்பீக்கிங், ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையை உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற கடவுளுடைய வார்த்தையை இந்த வேதாகமத்திலிருந்து எடுத்து உங்க வாயிலே வச்சு பேச வேண்டும், பேச வேண்டும். ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். அதான் இயேசு சொல்றாருல்ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, வாயில சொன்னா அதன்படி ஆகும் சொல்றாருல்ல. மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனைக்கு உண்டான வார்த்தைகளை வேதாகமத்தில் எடுத்து வாசியுங்க.
நான் வாளாகாமல் தலையாயிருப்பேன், நான் கீழாகாமல் மேலாயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற வார்த்தையை உதாரணமாக எடுத்து வாயில அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு காலகட்டம் வரும்போது உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீங்க வாளாகாமல் தலையாக தான் இருப்பீர்கள், கீழ் ஆகாமல் மேலாக தான் இருப்பீர்கள். பிரச்சனைகளை பேசாதே, பிரச்சனைகளை பார்த்து பேசு. பிரச்சனையே பேசிட்டு இருக்காதுங்க ஐயா. பிரச்சனையை பார்த்து மலையாக தோன்றுகிற, மவுண்டனாய் தோன்றுகிற பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. இது இரண்டாவது படி, ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். மூன்றாவது ஸ்டெப், ஆக்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டீங்க, பேசிட்டீங்க, இப்போ ஆக்ஷன்ல இறங்கிடுங்க, அவ்வளவுதான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? ஒரு ஆக்ஷன்ல இறங்குறாள்ல. நான் போவேன், அந்த இயேசு இந்த சைடு போகும்போது அவர் அணிந்திருக்கிற வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன் ஐயா, தொட்டால் சுகம் ஆவேன் ஐயா. போறா, தொடுகிறாள், சுகம் அடைந்து விடுகிறாள். ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடுறா இல்லையா? கவனிங்க. ஹியரிங், நான் கடவுளுடைய வார்த்தை கேட்டுட்டேன், அறிக்கை பண்ணிட்டேன், கேட்டுட்டேன், அறிக்கை பண்ணிட்டேன், அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒண்ணுமே நடைபெறாத ஐயா உங்க வாழ்க்கையில. ஆக்ஷன்ல இறங்கிடுங்க. ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிக் ஆயிடுறாங்க. ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், ஓகே. சர்ச்சுக்கு போறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க, டிக் ஆயிடுச்சு. ரெண்டாவது கூட டிக் ஆயிடுச்சு, பேச ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட், ஓகே, டிக் ஆயிடுச்சு. ஆனா மூணாவது காரியத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? ஆக்ஷன்ல இறங்கப்பாங்கிறாரு. ஆக்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், தேர்ட் ஸ்டெப். இறங்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏராளமான உதாரணங்களை இந்த நாளிலே இந்த ஆக்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, அதை குறித்து தான் ஸ்பெசிஃபிக்காக சில காரியங்களை உங்களோட பேசும்படியா நான் விரும்புகிறேன். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்ஷன்ல இறங்கிட்டா பாருங்க. என்ன கும்பலா இருந்தாலும் சரி, நான் நம்புகிற இந்த இயேசு அணிந்திருக்கிற வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு ஆக்ஷன்ல இறங்கிட்டான், சுத்தி மித்தலும் பார்க்கறா, கும்பல் பயங்கரமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லையா, நான் போவையான்னு சொல்லி இயேசு நடந்து போகிற அந்த திசையை நோக்கி இவ போறா, தொடுகிறாள், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். acting on the word of God. நாலாவது ஸ்டெப், committing to be healed. பெருமாடுள்ள ஸ்திரியை மையமா வச்சு இந்த வார்த்தையை நான் இந்த பாராமீட்டரை கொண்டு வர விரும்புகிறேன். கமிட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நிச்சயமா வாழ்க்கையில வேணும்யா, டெஸ்பரேட் நீடு. இந்த ஒரு நாலாவது பாராமீட்டர் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆக்ஷன்லயும் இறங்கிடுறாங்க. ஒரு முறை அந்த ஆக்ஷன்ல இறங்கி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது முறை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. மூணாவது முறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது. அப்புறம் சரி எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க, என்னத்தான் நடக்க போகுது அப்படின்னு மூலையில் போய் உட்காந்துருவாங்க. அதுதான் ஃபெயிலியர். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன நம்மளுக்கு சொல்லித்தரா அப்படின்னா, நாலாவது பாயிண்ட்டை சொல்லி தருகிறார். கமிட்டிங், டெஸ்பரேட் நீடு. 12 வருடமாய் எல்லா வைத்தியரிடத்திலும் போய் பணத்தை செலவு பண்ணி தீர்த்துட்டேன்யா, ஒரு காசு இனிமேல் செலவு பண்ண எனக்கு வழியே கிடையாது. டெஸ்பரேட் நீடு இல்லையா? அப்போ கமிட்டடா, கமிட்டிங் யுவர் செல்ஃப். வாட் த வேர்ட் ஆஃப் காட் விச் யூ ஹியர்ட். என்ன வார்த்தையை நீங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்களோ அந்த வார்த்தைக்கு கமிட்டடா இருந்துருங்க. அட்டெம்ப்ட் அடிங்கய்யா. எத்தனையோ பேர் கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டெம்ப்ட் அடிக்க தான் செய்கிறாங்க இல்லையா? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் இப்போ எப்படியோ பாஸ் ஆகிற வரைக்கும் அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த கடவுளுடைய காரியம் வரும்போது ஒரு முறை ஆக்ஷனில் ஈடுபட்டேன், ரெண்டாவது முறை ஆக்ஷனில் ஈடுபட்டேன், ஒன்றுமே நடக்கலை, ஏன் மூலையில் போய் உட்காருங்க? கமிட் யுவர் செல்ஃப், தீருவேன் நான். அதான் கமிட்மெண்ட், கமிட்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். So there are 4 parameters which are involved in the law of faith, right? ஒன்று, hearing the word of God, hearing கேட்கிறது. ரெண்டாவது, speaking the word of God, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. மூன்றாவது, acting on the word of God, actionல இறங்குறது, acting on the word of God. நான்காவது, committing
டு த வேர்ட் ஆஃப் காட் வாட் யூ ஹர்ட். ஒரு முறை ஆக்ஷன்ல இறங்குறீங்க, 2 முறை இறங்குறீங்க, ஃபெயிலியர் ஆகுது, பரவாயில்ல. கமிட் யுவர்செல்ஃப் டு த வேர்ட் ஆஃப் காட் வாட் யூ ஹர்ட். என்ன வார்த்தை கேட்டிருக்கீங்களோ கமிட் ஆயிடுங்க. முடிகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி நின்னுருங்க. கமிட்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹியரிங், ஸ்பீக்கிங், ஆக்டிங், கமிட்டிங். இந்த 4 பாராமீட்டர்ஸும் உள்ளடக்கியது தான் இந்த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் கோட்பாடு என்பது. சரி, இந்த நாளிலே மிகவும் குறிப்பாக இந்த 3வது படி இருக்குது இல்லையா, ஆக்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணும்படியா நான் விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் 2ஆம் அதிகாரம் அப்படின்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் இல்லையா? அதுதான் அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ஆக்டிங் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய கீவேர்டை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. அதில் குறிப்பாக 8வது வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 8வது வசனம். அதுக்கு முன்னால் 7 வாசி பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், இந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படிம்பார் இல்லையா? நிரப்பிட்டாங்க. நிரம்பின உடனே இந்த 8வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இப்பொழுது மொண்டு பரிமாறுங்கள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுவார். மொண்டு பரிமாறுங்கள் சொன்ன பிறகு அந்த வேலைக்காரர்கள் அந்த கற்சாடியிலே நிரப்பப்பட்ட தண்ணீரை மொக்கும் போது, கீவேர்ட் மொக்கும் போது, ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடும் போது, மொக்கும் போது தண்ணீர் திராட்சரசமாக மாறிவிடுகிறது. உங்க கண்ணுக்கு முன்னால கற்சாடி இருக்குதுங்க. இயேசு சொல்றாரு, அப்பா அந்த கற்சாடியில தண்ணி நிரப்புப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நிரப்பிட்டீங்க. ஓகே, தண்ணீர் திராட்சரசமா மாறும்னு சொன்னீங்களே, மாறவே இல்லை. கற்சாடியில தண்ணியாக தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இயேசு சொல்றாரு, ஏய் உன் கையில் என்ன இருக்குது? ஜார் இருக்குது சார். சரி, அந்த ஜார் மக்கு அந்த தண்ணிக்குள்ள போடு. சரி சார், போடுறேன் சார். போடுறீங்க, ரைட். இப்போ போட்ட ஜக்க அப்படியே மொண்டு எடு. சரி சார், மொண்டு எடுக்கிறீங்க. மொண்டு எடுக்கிற நேரத்தில் இப்படி ஜக்க பார்க்குறீங்க, தண்ணீர் அப்படியே திராட்சரசமா மாறி இருக்குதுங்க. ஆக்டிங். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை பண்றது இல்லை. பார்த்துக்குங்க, தண்ணீர் திராட்சரசமா மாறணும். நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமா மாற்றும் ஆண்டவரே, மாற்ற மாட்டீரா? ஜெபம் பண்றாங்க, நல்லது. ஆனா இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அட பிள்ளை, உன் கையில் இருக்கிற ஜக்கை எடுத்து மொண்டு கொடுப்பா. இல்ல சாமி, தண்ணீரா இருக்குது சாமி, திராட்சரசம் இல்ல சாமி நீங்க சொல்லுவீங்க. ஏய் நீ மொண்டு கொடுப்பா அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, நீங்க மொக்கும் போதுதான் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். திஸ் இஸ் வாட் I am here mentioning as acting. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இதை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்களேன், ஒரு பெரிய பப்ளிக் குரூசைட்லாம் பார்த்தீங்கன்னா வியாதி படுக்கையில் நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது ஃபெய்த் ஆக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுபோல் வீடியோ காட்சிகள் எல்லாம் யூடியூப்ல இருக்குது, பாருங்கள். ஃபெய்த் ஆக்ஷன், ஏந்திரிச்சு நில்லு, ரைட், என் கையை பிடிச்சிக்கோ, ஏந்திச்சு நில்லு. காலு நடக்க முடியாதவங்களை ஏஞ்சி நில்லுப்பா அப்படிம்பாங்க. என் கையை பிடிச்சிக்கோ, ஏஞ்சி நில்லு அப்படிம்பாங்க. அவன் அப்படியே ஹெசிடேட் பண்ணிட்டு அப்படியே பயந்துட்டுருப்பான். பயப்படாத, ஏந்திரிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஃபெய்த் ஆக்ஷன் இன்வால்வ்டு. ஃபெய்த் இஸ் சம்திங் யூ ஷுட் ஆக்ட் அப்பான். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஃபெய்த் இஸ் சம்திங் யூ ஷுட் ஆக்ட் அப்பான். அதான் ஃபெய்த் இல்லையா? அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த வியாதிஸ்தரை. அவனும் அப்படியே தடுமாறி எழுந்திருப்பான், டக்குன்னு ஹீலிங் நடந்துடும். இதான் ஆக்டிங். ஃபெய்த் இஸ் சம்திங் யூ ஷுட் ஆக்ட் அப்பான். அப்போ இந்த முதல் உதாரணத்தில் எப்படி சார் தண்ணீர் திராட்சரசமா மாறினுச்சுன்னா, ஜக்க போட்டு முக்கும் போது, ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடும் போது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி விடுகிறது. 2வது உதாரணம், யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 46லிருந்து 54 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் 4:46 to 54 அங்கே வாசிங்கன்னா, ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதிஸ்தனா இருக்கிறான். உடம்பு சரியில்லைங்க. ஒரு ராஜா, கிங் இருக்கிறாரு. அந்த ராஜாவினுடைய மனுஷரில்
ஒருவனுடைய குமாரன், ஒருத்தனுடைய சன்னுக்கு வியாதியாக இருக்கிறான், ஏதோ சுகவீனம். அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து இயேசு சொல்றாரு, 50வது வசனம், யோவான் 4:50, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் அப்படின்னு இங்க உட்கார்ந்துட்டு இயேசு சொல்றாரு. இந்த குமாரன் எங்க இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிற வீட்டில் குமாரன் வியாதிஸ்தனா படுத்து இருக்கிறான். அப்போ இந்த தகப்பனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் சொல்லியாச்சு. 51வது வசனத்துல தான் அந்த கீ பாயிண்ட் இருக்குது. அவன் போகையில், எபோட்டன் அடிச்சு திரும்பி போகையில் ஒரு அற்புதம் அங்கே நிகழ்கிறது. வாசி பாருங்க, 52வது வசனத்தையும் 53வது வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்ன அதே மணி நேரத்தில், 7ஆம் மணி நேரத்தில் அந்த வீட்டில் வியாதிஸ்தனா படுத்திருக்கிற அந்த குமாரன் சுகமடைகிறான். 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கினது. இயேசு போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன மணி துளியில, எக்ஸாக்ட் செகண்ட்ல, நொடி பொழுதுல தூரத்தில் இருக்கிற மகன் சுகமாக்கப்படுகிறான். ரைட். இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன சார் நடந்ததுன்னா, ஃபெய்த் ஆக்ஷன் நடந்தது சார். 51வது வசனம், அவன் போகையில், இல்லையா? அப்ப இயேசு இங்க இயேசு நிற்கிறாரு, நான் பேசிட்டு இருக்கிறேன். இயேசு என்ன பார்த்து சொல்றார், நீ போப்பா, உன் மகன் பிழைத்து இருக்கிறான். அப்போ நான் எபோட்ட நடிச்சு போகையில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அதான் ஃபெய்த் ஆக்ஷன். அதான் நான் சொல்றேன், faith is something you should act upon. இந்த காரியம் செய்ய தெரியாததுனால தான் அநேகருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்குறாங்க, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்றாங்க, ஆனால் ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறது இல்லை. அதனால தங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். இதே போல லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 25 வரையான வசனங்களை வாசித்து பாருங்கள். திமிர்வாதக்காரனை கொண்டு வருவாங்க. இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார், உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார். திமிர்வாதக்காரனை அவனுடைய நண்பர்கள் படுக்கையில் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்போ சுத்தமுத்திலும் பார்ப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே வழி இருக்காது. அப்போ அவனை தூக்கி கொண்டு வந்த அந்த நபர்கள் என்ன செய்கிறாங்க, வாசித்து பாருங்க. அந்த வீட்டில் இயேசு எங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டு மேலே ஏறுறாங்க, தட்டோடுகளை பிரிக்கிறாங்க. தட்டோடுகளை பிரித்து வீட்டுக்குள்ளே இயேசு எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நோக்கி நேராக திமிர்வாதக்காரன் வைக்கப்பட்டிருந்த படுக்கையை அப்படியே கயிறு கட்டி அப்படியே கீழே இறங்குறாங்க. இயேசுக்கு முன்னால அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கை இறங்குகிறது. படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு, நடந்தே போய் விடுகிறான் திமிர்வாதக்காரன். அப்போ இங்க ஃபெய்த் ஆக்ஷன் என்னது? பார்க்குறாங்க, வீட்டை சுற்றிலும் திரள் கூட்டம், போக வழி இல்லை, ஆனால் ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுறாங்க இல்லையா? ஆமாம்ல, ஆக்ஷனில் ஈடுபடுறாங்க. அந்த படுக்கையில் இருக்கிறவனை அந்த படுக்கை எப்படி கட்டினாங்களான்னு தெரியல, கயிறு போட்டு தான் கட்டியிருக்க முடியும் இல்லையா? கயிறு போட்டு கட்டி அந்த வீட்டு மேலே ஏறி தட்டோடெல்லாம் பிரித்து வீட்டுக்குள்ளே இயேசு எங்கே உட்காந்துருக்கிறாருங்கிறத பார்த்து ஒரு கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல மேலே போய் அந்த ஓட்டை பிரித்து கீழே இறக்குறாங்கல்ல, ஃபெய்த் ஆக்ஷன். இது 4வது பேராமீட்டர் சொன்னால கமிட்டிங். அதோட நீங்கள் கோத்து பார்க்கணும், லிங்க் பண்ணி பாருங்க இல்லையா? அப்போ ஆக்ஷன், ஆனால் கமிட்டட் ஆக்ஷன். வீட்டு பக்கம் வந்தோடனே வீடு சுற்றிலும் திரள் கூட்டம் இருக்கும்போது ஓடலை இவங்க, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு இந்த திமிர்வாதக்காரனை கூட்டி கொண்டு வந்தவங்க திரும்பி போகவில்லை. கமிட்டடாக இருக்கிறாங்க. எப்படி அந்த இயேசுவின் இடத்திலிருந்து இந்த மனிதனை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி கமிட்டடாக இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கமிட்டடாக ஆக்ஷனில் ஈடுபட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நிச்சயமாய் துரிதமாய் ஒரு நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரும். 4வது உதாரணம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-9. எல்லாத்துக்கும் தெரிந்த கதை, சகேயுத்தர் கதை. லூக்கா 19 இல்லையா? இயேசுவை பார்க்கணும், இவனோ குள்ளனான மனுஷன். இயேசு அந்த சைடு போறாருன்னு தெரியுது, அவரை சுற்றிலும் ஜனத்திரள், ஆனால் குள்ளமாக இருக்கிறான், பார்க்க முடியல. சரி விடு, நாம் தான் குள்ளமாக இருக்கிறோம், இவர் எங்கே பார்க்கறது, நாளைக்கு இன்னொரு நாள் வந்தால் பார்த்துக்கலான்னு போகல. கமிட்டடாக ஒரு ஆக்ஷனை ஈடுபடுறான். என்ன செய்கிறான் வாட்ச் பாருங்க, பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர் எந்த தெருவில் வராரோ
அவர் வரதுக்கு முன்னால இவன் ஓடி போய் ஒரு அத்திமரத்தின் மேல ஏறி எப்படி மேல இருந்து கீழே பார்த்துருப்பான்னு தெரியல, கற்பனையில சொல்றேன், அப்படியே குப்புறப்படுத்திட்டு கீழே இயேசு எங்கடா வராருன்னு பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அதனாலதான் நேரம் அந்த மரத்தண்டையில வந்த உடனே சகேவே இறங்கி வா, உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும் அப்படிங்கிறாரு. இதான் சொல்ல கமிட்டட் ஆக்ஷன். அப்போ கமிட்டடா ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை, எதிர்பார்க்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்று அனுபவிக்க முடியும். இந்த ஆக்ஷன் இல்லைன்னா ஒண்ணுமே நம்ம கடவுள் எடுத்து பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னா அது அப்படிதான், அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இட் இஸ் a law of faith என்று சொன்னேன். இப்படிதான் இயங்கும், அது கோட்பாடு. அடுத்த உதாரணம் லூக்கா 17:12-14 வாட்ச் பாருங்க. 10 குஷ்டரோகிகள் வராங்க. 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு, நீங்கள் போய் அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்த வார்த்தையை சொல்லுது, அவர்கள் போகையில், நோட் த பாயிண்ட், அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இதான் ஃபெய்த் ஆக்ஷன். நீங்க போய் ஆசாரிட்டே காண்பீங்கள், அவ்வளவுதான் இயேசு சொல்றாரு. அந்த வார்த்தையை உள்வாங்கி போகிறதுக்கு ஒரு ஆக்ஷன்ல எபவுட்டன் அடிக்கிறாங்க. அவர்கள் போகையில் டான் அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் பார்க்கறாங்க, குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அடுத்தது 6வது யோவான் 5ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் வாட்ச் பாருங்க. பெதஸ்தா குளம் 38 வருஷமா ஒருத்தன் படுத்து இருக்கிறான். 8வது வசனம் இயேசு என்ன சொல்றாரு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்துட்டுப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த வசனம் சொல்லுது 9வது வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. அப்போ இவன் என்ன முயற்சியில் ஈடுபட்டு இருப்பான்? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு இயேசு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே நடப்பதற்குண்டான ஒரு முயற்சியில் இவன் ஈடுபட்டு இருக்கிறான் இல்லையா? அப்படித்தானே புரிந்து கொள்றது. 38 வருஷமா அங்க இருக்கிறான். நடன்னு சொன்ன வார்த்தை பளிச்சுன்னு இவனுடைய செவிக்குள்ள போகிறது. உடனே நடக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இது போல ஒரு வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பட்சத்தில், ஏதோ எந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் இதுபோல ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள் திணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வல்லமையாய் வரும் பட்சத்தில் அந்த வார்த்தை உள்வாங்கிற அந்த நொடி பொழுது நீங்கள் ஆக்ஷனில் ஈடுபட்டணும். நிறைய தேவ பிள்ளைகள் அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த நம்மளை நோக்கி வரும் மின்னல் வேகத்தில் அந்த வார்த்தை வரும், ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் டக்குன்னு இம்மீடியட்டாக அந்த ஆக்ஷனில் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கே உரியதாக மாறிவிடும். It's a faith action. Faith is something you should act upon. 7வது உதாரணம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24-31. பேதுரு கடலின் மேல் நடக்கிறாரு. இறையானால் நான் கடலின் மேல் நடக்க உத்தரவு கொடும் அப்படின்னு பேதுரு கேட்கிறான். வா, அவ்வளவுதான் சொல்றாரு. faith action பாருங்க. சொன்ன உடனே படவை விட்டு இறங்கி, மத்தேயு 14:29, படவை விட்டு, ஏன்னா படகுல இருக்கிறான், சுத்திலும் கடல், இயேசு அங்க கடல் மேல நின்றுட்டு இருக்கிறாரு. முதல் ஸ்டெப் படவை விட்டு இறங்கி, அது ஒரு ஃபெய்த் ஆக்ஷன் தானே. நினைச்சு பாருங்க, நீ வா அப்படின்னு அங்கிருந்து ஒரு வார்த்தை வந்து விடுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு உடனே ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடுகிறான். இவன் பாட்டு படகுல உட்காந்துட்டு வான்னு சொல்லிட்டாரு, என்னடா நீரே ஆனால் நான் கேட்டுட்டேன் தெரியாதனமா வான்னு சொல்லிட்டாரே, ஐயோ என்ன பண்றது, படகுல இருந்து கால் எடுத்து வெளியில வைக்கிறதா வேண்டாமா, யோசிக்கவே இல்லை. வசந்த வாட்ச் பாருங்க, படவை விட்டு இறங்கிட்டான். இறங்கி கடலின் மேல் கால் வைத்து ஜலத்தின் மேல் நடந்தான். படவை விட்டு இறங்கிட்டான். அதுதான் கீ பாயிண்ட் நமக்கு. நல்லா கவனிங்க, வா அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வாங்குற வார்த்தை சொன்ன உடனே ஒரு ஆக்ஷன்ல இந்த ஆள் இறங்குறாரு பேதுரு. படகை விட்டு இறங்கிறான். படகு தண்ணி மேல இருக்குதுங்க. நீங்க இறங்கிடுவீங்களா தெரியல, நான் இறங்கிடுவான்னு தெரியல. வா அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே படவில் விட்டு இறங்கி, the faith action. இந்த ஆக்ஷன்னால கடலின் மேல் நடந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பயந்து போய் கீழே முழுகிறான், இயேசு காப்பாத்துறாரு. தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. நடந்தானா இல்லையா? நடந்தான். faith action. faith is something you should act upon. பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சில உதாரணங்களை வேகமாக காண்பிக்கிறேன்.
யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். யோர்தான் நதியை கடக்க வேண்டும். யோர்தான் நதி அப்படியே பயங்கரமா தண்ணி பொங்கி எழும்பி கொண்டு இருக்குது. ஆனால் நதியை கடந்து இங்கிருந்து அங்கே போயாகணும். அப்போ யோர்தான் நதி ரெண்டாக பிளந்தே ஆக வேண்டும். அப்பதான் அக்கறைக்கு போக முடியும். திஸ் இஸ் a சிச்சுவேஷன். வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, கீவேர்டு யோசுவா 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 3ஆம் அதிகாரம் 15-16 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே யோர்தானின் தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. ரெண்டாக யோர்தான் நதி பிளந்தது. நீங்க யோர்தானுக்கு இந்த சைடு நிக்கிறீங்க, நீங்க ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடணும் சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு யோசுவா. அதன்படி ஆசாரியர்கள் தங்களுடைய கால், இதான் கால்னு வச்சிங்க, காலை அந்த யோர்தானுடைய தண்ணீரின் ஓரத்தில் வைக்கிறாங்க. ஓரத்தில் பட்ட உடனே அந்த தண்ணி ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ ஃபெய்த் ஆக்ஷன். நாம அங்க போய் நின்னுட்டு, ஆண்டவரே இந்த யோர்தானை ரெண்டா பிளக்க மாட்டீரோ, பிளந்து விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. நீ காலம் மிதியா, கொஞ்சம் காலை எடுத்து வெயி அப்படின்னு கடவுள் சொல்றாரு இல்லையா? அப்போ அதான் ஃபெய்த் ஆக்ஷன். நிறைய பேர் தெரியாதனால, ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே, யோர்தான் அப்படியே சுத்தில வாழ்க்கையில இருக்குது, பிரிச்சு விடுங்க ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. டேய், நான் எங்கடா பிரிச்சு விடுறது, நீ ஆக்ஷன்ல ஈடுபடுறா, காலை எடுத்து வெயிடா அப்படின்னு அவர் மேல இருந்து சொல்லுவாரு. ஃபெய்த் ஆக்ஷனுங்க, அதான் கோட்பாடு. சோ யோசுவா 3:15-16 ஆசாரியனுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. ரைட். அடுத்த யாத்திராகமம், தெரிஞ்ச கதை தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16-21 16ல இருந்து வாட்சி பாருங்க. செங்கடலை ரெண்டா பிளக்கிறாரு மோசே. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கோலை, உன் கையில் என்ன பாரு, கோல் இருக்குது, இந்த கோலை எடுத்து சமுத்திரத்து மேல் நீட்டு அப்படிங்கிறாரு. நீட்டு அது பிளந்து விடுங்கிறாரு. நல்லா கவனிங்க. அப்போ சமுத்திரம் ரெண்டா பிளக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், நீங்க பிளந்து விடுங்க ஆண்டவரே அப்படின்னு இவன் ஒன்றும் ஜெபிக்கல. உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது சாமி, அந்த கோலை எடுத்து நீட்டுங்கிறாரு. அப்போ இந்த கோலை எடுத்து நீட்டுகிறது தான் ஃபெய்த் ஆக்ஷன். கடவுள் பராக்கிரமம் உள்ள சாலி இல்லையா? பராக்கிரமசாலி. அவரு செங்கடலெல்லாம் ரெண்டா பிளக்க வச்சுட்டாரு, அவரு பண்றாரு. ஆனால் கோலை எடுத்து நீட்ட வேண்டியது யாரு வேலை? மோசேக்களுடைய வேலை. அநேகர் அதை செய்யறது இல்லை. ஃபெய்த் ஆக்ஷன் இங்கே தான் வருது. கோலுங்கிறனா அதிகாரம் இல்லையா? புதிய ஏற்பாட்டு டேர்ம்ல சொன்னீங்கன்னா அதிகாரம். உங்க அதிகாரத்தை வச்சு நீங்க ஃபெய்த் ஆக்ஷன்ல ஈடுபடுங்க. பின்னால இருந்து அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அவரு தான் பண்ண போறாரு. கடைசியா நாமளா பண்ண போறோம் இல்ல. ஆனா ஃபெய்த் ஆக்ஷனை நீங்க இனிஷியேட் பண்ண வேண்டும். கோலை எடுத்து நீட்டிட்டான், ரெண்டா பிளக்க வச்சுட்டாரு. ரைட். கடைசியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:43 இருந்து வாட்சி பாருங்க. ஆகாப் ராஜா இடத்துல இந்த எலியா தீர்க்கதரிசி 3 வருடம் 6 மாதம் மழையெல்லாம் பெய்யாதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனா இப்ப மழை பெய்ய போகுது ஆகாப் ராஜா அப்படின்னு சொல்றான். அதான் சீன், பேக்ரவுண்ட் வாசிச்சு கொள்ளுங்க. அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரன் சொல்லுவான், ரேய் நீ அந்த சமுத்திர முகாந்தரமா போய் பாரு அப்படிமா. போய் பார்ப்பான். சாமி போய் பார்த்தேன், எந்த மேகமும் வல்ல சாமி அப்படின்னு ஊழியக்காரர் ரிப்போர்ட் பண்ணுகிறான் எலியாவுக்கு. சரி மறுபடியும் போய் பாரு அப்படிங்கிறான். மறுபடியும் போய் பார்க்கறான். சாமி ஒண்ணுமே இல்லை சாமி அப்படின்னு அவன் சொல்றான். இது போல எத்தனை முறை போய் பார்க்க வச்சான் இந்த எலியா தன்னுடைய ஊழியக்காரனை அப்படின்னா 7 முறை. அவனும் சோர்ந்து போகவே இல்லை. 7 முறை போயிட்டு வரான். 7வது முறை போகும்போது தான் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் அப்படியே எழும்பி வருகிறது. அப்போ ஃபெய்த் ஆக்ஷன் என்ன? 7 முறை போய் பார்க்கறான் அந்த வேலைக்காரன். ஆனா கடைசியில் இதான் கமிட்டட் ஆக்ஷன். ஹியரிங், ஸ்பீக்கிங், ஆக்டிங், கமிட்டிங். அப்போ ஆக்ஷன் ஓகே, கமிட்டட் ஆக்ஷன் இருக்கிறதா? அந்த 3வது பாராமீட்டர் 4வது பாராமீட்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த உதாரணத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள்.
7 முறை போய் பார்க்கறான். 7வது முறை உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருகிறது. அந்த மேகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா திரளான மழை துளிகள் இருக்கிறது. அப்போ கமிட்டட் ஆக்ஷன் இதுல புரிந்து கொள்ள முடிகிறதா? சோ 10 வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று கருதுகிறேன். நான் காண்பித்த இந்த 10 வேத பகுதிகளிலும் அந்த கீ வேர்டை நீங்க உன்னிப்பா மீண்டும் ஒரு விசை கூர்ந்து கவனிங்க. திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசம் மாற்றப்பட்ட இடத்துல மொக்கும் போது ஒரு அற்புதம் நிகழ்கிறது இல்லையா? அப்புறம் குஷ்டரோகிகள் போகையில் சுத்தமாக்கப்படுகிறார்கள். அப்புறம் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது உடனே அவன் சுகமாக்கப்படுகிறான் இல்லையா? அப்போ faith action, faith is something he should act upon. அந்த ஆக்ஷனும் கமிட்டட் ஆக்ஷனாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் முறை ஃபெயிலியர் ஆகலாம், 2வது முறை ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் செய்யறது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கோ ஒரு நாள் துரிதமாகவே நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையில கைகூடி வருகிறத உங்க கண்கள் காணும். ஏனென்றால் இது அந்த கோட்பாடின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு காரியம். என்ன தலைப்பு சொன்னேன்? law of faith, God's law of faith. ஹalleluya. கடவுளுடைய விசுவாசத்தின் கோட்பாடுகள் என்பதான தலைப்பு. அந்த கோட்பாடுனா அது அப்படிதான் சார் இயங்கும். it is a law, just like a law of gravity. so 4 பாராமீட்டர் இல்லையா? hearing, speaking, acting, committing. ரைட்? அதுல ஆக்டிங்கும் கமிட்டிங்கும் இன்டர் ரிலேட்டட். கமிட்டடா ஆக்ஷன்ல இறங்கினீங்கன்னா நிச்சயமாய் விசுவாச வாழ்க்கையில நீங்க கடவுளிடத்தில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.